ஹாய்ங்க. இது வந்துட்டு வெட்னஸ்டே எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே தான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தாங்க விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன் நல்ல வாசலுக்கு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வாசலே பெருக்கிடலாம். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஏதோ வந்துட்டு வாசல்லாம் பெருக்கி துணிலாம் காய வச்சா தான் வந்து ஒரு பெரிய வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்குமா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு வேலை முடிஞ்சு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வாசலை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணியெலாம் துவைச்சி வச்சுருந்தேன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே காய வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நைட்டு வந்துட்டு சப்பாத்தியும் சோம்பேறி சிக்கனும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போவே வந்துட்டு சிக்கனை வந்துட்டு மேக்னேட் பண்ணி சோம்பேறி சிக்கன் செஞ்சு வச்சுட்டேன்னா நைட்டு வந்துட்டு சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது வந்துட்டு ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஊறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணேன்னா அதுக்குள்ளே வந்து இதுக்கும் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு வேவுறதுக்கு. அதனால வந்துட்டு இதை தூக்கி ஒரு பக்கம் வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பாத்திரம் வாஷ் பண்ணுறது, ஒரு பக்கம் வந்துட்டு சிக்கனை கிண்டுறதுமாவே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கிச்சனையும் பெருக்கிட்டாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து ஹால் ரூமெல்லாம் பெருக்கிட்டேன். கிச்சன் மட்டும் தான் பெருக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சா, அப்படியே வந்து கொள்ளு ரசம் சிக்கன்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க விலாக். பாய்.